வரும் சட்டப்பேரவை தேர்தலில் ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய பகுதிகளில் 49 ஓவிற்கு வாக்களிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வீர விளையாட்டு மீட்புக் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் இதனை தெரிவித்துள்ளார். அப்போது அவர் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி அளிப்பது போல மத்திய அரசு ஏமாற்றியதாக குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தில் தமிழக அரசும் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவில்லை என்றார். மேலும் ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய மாவட்டங்களில் வாக்காளர் அடையாள அட்டைகளை ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் பெற்றுக்கொள்ள மறுத்தால் 49 ஓவிற்கு வாக்களிக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் ராஜேஷ் கூறியுள்ளார். கண்டிப்பா இந்த ஜல்லிக்கட்டு இல்லை, தென் தமிழகத்தில் அது நடக்கலை அப்படின்றப்ப அதோட பாதிப்பை ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் நம்மளை தேடி ஓட்டு கேட்டு தான் வருவாங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் நாங்கள் நல்லா வரவேற்போம். எல்லா கிராமத்துலேயும் மலர் மாலை போடுவோம். கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையும் கேட்டுக்குவோம். அவங்க போகிறப்ப அந்த கிராமத்து சார்பாக நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்க வாக்கு சின்னம் 49 ஓன்னு சொல்லுவோம்.